அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வோவன் வணக்கம். பேரன்புமிக்க சகோதரிகளே, எங்கள் அனைவருக்கும் தெரியும், அண்மையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக எமது முழு நாடும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல கோடிக்கணக்கான உடைமைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. யாருக்கும் எங்கும் போக முடியாத ஓர் சூழல் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய வாவிகளான கலாவாவி, நாச்சியாதுவாவி, தம்புலோயா, சேனாநாயக்க சமுத்திரம், மல்வத்தோயா, மாதுரோயா, கலுகங்கை, கலனி கங்கை, மகாவலி கங்கை என எல்லா வாவிகளும் கங்கைகளும் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக முழு நாடும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. மொழி நாட்டிலும் மின்சாரம் 4 நாட்களாக துண்டிக்கப்பட்டதன் காரணமாக கையடக்க தொலைபேசிகளும் செயலிழந்து காணப்பட்டன. அதனால் யாருடனும் எந்த தொடர்பையும் ஏற்படுத்தி நலவு நஷ்டங்களை கேட்டுக்கொள்ள முடியாத ஒரு சோகமான வரலாறு இலங்கையில் ஏற்பட்டன. இந்த வெள்ளப்பெருக்கு நான் நினைக்கின்றேன், இந்த வெள்ளப்பெருக்கை எடுத்துக்கொண்டால் சுமார் 50-55 வருடங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு பாரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றன என்பதாக எங்களை விட வயதில் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் அளவத்துகட ரம்புக் எல கிராமம் மண் சரிவினால் அளிக்கப்பட்ட சோகமான சம்பவம் மற்றும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. அதாவது சுனாமியை விடவும் மிகவும் மோசமான ஒரு அனர்த்தம்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தம். முழு நாடும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு கிராமமும் எந்த ஒரு பகுதியும் விதிவிலக்கில்லை. எல்லா பகுதிகளும் இந்த வெள்ளத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் முகநூல் மூலமாக செய்திகளின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான ஒரு சோகமான சம்பவம் இதன் பிறகாவது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் சார்ந்த கடவுளை, அவரவர் சார்ந்த இறைவனை பிரார்த்திப்பது எங்கள் மீது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தென்னாவை பிறப்பிடமாகவும் நெல்லியகமை வசிப்பிடமாகவும் கொண்ட கால்நடை மேய்ப்பாளர் ஐத்ரூஸ் ஜவாஹிர் என்பவர் திடீர் கலாவாவி வான் திறப்பின் மூலமாக ஒன்றுமே செய்வதறியாது பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் ஏறி 2 நாட்களாக தன் உயிரை பாதுகாத்த ஒரு கவலையான சம்பவமும் எமது நாட்டில் பதியப்பட்டிருக்கின்றது. 2 நாள் தென்னை மரத்தில் இருந்தவரை அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கீழே இறங்க முடியாது, உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஏதோ யாருடைய உதவியின் மூலமாக சரி அவர் என்ன செய்திருக்கின்றார், ஹெலிகாப்டரின் மூலமாக அப்படியே இறக்க வைத்து அப்படியே அவருடைய கலாவை மைதானத்தில் இறக்கி அவரை அப்படியே அனுராதபுர வைத்தியசாலையில் இப்பொழுதும் அட்மிட் பண்ணியிருக்கின்றார்கள். இப்படியான சோகமான கவலையான செய்திகள் முழு நாட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அளவத்துக்கோடை ரம்புக்கலை கிராமத்தை எடுத்துக்கொண்டால் பல உயிர்கள், அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் நான் நினைக்கின்றேன் மண் சரிவின் மூலமாக காவு கொள்ளப்பட்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதற்கு இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்சி பேதம் பார்க்காமல், மதம் இனம் பார்க்காமல், அதே போன்று முஸ்லீம், தமிழர், சிங்களவர், கிறிஸ்டின் என்று மத வேறுபாடு பார்க்காமல் பாதிக்கப்பட்ட எல்லோரும் உதவி செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நாங்கள்
ஒரு சிலர்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த பாதிக்கப்படாத மக்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதிக்கப்பட்ட மக்களை தேடி, வீடு தேடி, அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி, அவர்களுக்கு என்னென்ன அத்தியாவசியமான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அந்த உதவிகளை செய்து கொடுப்பது ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. අපේ ආදර සහෝදරවරුනි, අපට දන්නවා පසුගිය දින කිහිපය තුළ අපේ රටට එත හෙළන අධික වර්ෂාව නිසා මුළු ශ්‍රී ලංකාවම ගම් වතුර හා නායා වලින් පීඩාවට පත් වුණා. අපේ රටේ සියලුම වෙල් සහ ගංගා පිටාරා කැලීමත් සමග ගම් වතුර ඇතිවීමට පටන් ගත්තා. ආදර සහෝදරවරුනි, පීඩාවට පත් නොවූ ජනතාව ගාව මං කාරුණික ඉල්ලීමක් කරන්න ඕනේ. මේ අවස්ථාවේදී පක්ෂපාත ආගම් ભેද, මුස්ලිම්, දෙමළ, සිංහල ભેද, ජනවාර්ගික ભેදයකින් තොරව පීඩාවට පත් ජනතාවට උපකාර කිරීම, දේතිගු කිරීම අපගේ සදාචාරාත්මක යුතුකමයි. මේ ආපදා තත්ත්වයෙන් අපේ ජනතාව මුදවා ගැනීම සඳහා සියලු දෙනාම පක්ෂපාත කුලමල ભેදය බලන්නේ නැතුව සහයෝගය දෙන්න කියලා මගේ කතාව නිමා කරනවා. ස්තුතියි. கட்டு 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 அதுல கட்டு ஸ்டேரிங்ல சுத்து தாடு கதவுத்துற காம் தண்ணி போறத பாருங்க. காம் ஜவாயில் நம்பர் இந்த தண்ணி அல்வா போவாங்க இது சார் Alla la Jumma Palli. அப்படி இந்த ரம்லான் கடைக்கு வர ரோட்ல கிட்டத்தட்ட 15 வீட்டுக்கு மேல இந்த ஏரியா இது சமுக்க வேலை. இது வந்து சமுக்க வேலை. இதில் பெய்த்து கொலையலா நாங்கள் எப்படி சரி காட்டுறோம் ஆன்லைன்ல எல்லாருக்கும். இது நான் நிற்கிற இடம் வந்து ஒரு வீட்டு கான்கிரீட். இந்த பாருங்க, இது பெரிய வீடியோல இருந்துச்சு, பெரிய வீடியோல இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பெரிய வீடியோல இருந்துச்சு. இது வந்து உலகத்தை காட்டன். இப்ப நாங்க நிக்கிற இடம் கூட ஒரு வீடு தாண்ட வீட்டுக்கு மேல நாங்க நிக்கிறோம். இதே கீழே கூட ஆட்களிக்க கூடும். இந்த பாருங்க பாப்பா,
என்ன நடந்தீங்க இந்த ஊருக்கு இத பாருங்க என்ன நடந்து கல்லாட கூதற பாருங்கப்பா யார பக்கம் வச்சிர காலை முழங்காலை கீழே தாண்டிக்குதுமா இத பாருங்கம்மா இத பாருங்க எப்படி எப்படி மனுஷன் எல்லாம் மனுஷன் இது பாருங்க மனசு தாங்குதில்ல 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 இது பாருங்க நான் நின்றுக்கிறேன் கிளை வீட்டு தங்கியல் பாருங்க வீடு தாண்டி இந்த மக்கள் நின்றீங்க பாருங்க